என்பது என்னன்னா புளிக்கிறது என்பது புரோவிட்டமின் D3 நம்ம வாங்குவதற்கு தான். புளியல் என்பது பழைய வெப்பக்கணிகள் போறதுக்கும் புது வெப்பக்கணிகளுக்கும் புதுசா வர்றதுக்கு தான் புளியல். அழுக்கு நிக்கிறதுக்கும் வாசனையா இருக்கிறது இல்லை. அதை மாத்திட்டாங்க நம்ம. அப்ப தைராய்டுக்கு ஆரோக்கியம் தேவைப்படுதுன்னா கையை அப்படி உள்ள வச்சுக்கோங்க. பெண்கள் எல்லாருமே மேக்சிமம் இன்னைக்கு 20% பேருக்கு தைராய்டு வந்து. தைராய்டு என்பது ஒரு பிராண்டுடைய பேர். அப்ப அந்த தைராய்டு என்பது பிராண்டுடைய பேரை நோயாக்கிட்டாங்க. அப்ப தைராய்டுடைய பிராண்டு நிறைய மெட்டபாலிசத்தை வேலை பார்த்தாலும் நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு நிறைய உதவுது. அதுல மெயினா எதுக்கு உதவுது அப்படின்னா கால்சியத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு உதவுது. நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு 1000 mg வேணும் கால்சியம் உடம்புக்கு. இந்த கால்சியத்தை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ள கால்சியத்தை வாங்கி அந்தந்த எலும்புக்கு கொண்டு போய் கொடுக்குற வேலையில மெயினான வேலை தைராய்டு தான். அப்ப தைராய்டுக்கு ஆரோக்கியம் தேவைப்படுறா கையை இப்படி வச்சுக்கோங்க. கையை வச்சு இப்படியே பண்ணுங்க. தைராய்டு நல்லா ஆயிரும். காலையில 5 மணிக்குள்ள குளிச்சிரு. வாரத்துக்கு 2 தடவை என்ன தேய்ச்சி குளிச்சிரு. ஆம்பளையா இருந்தா புதன் சனி குழி, பொம்பளையா இருந்தா வெள்ளி செவ்வாய் குழி, ஒரு வேலையாவது குழி. ஒட்ட தலைவலி வராது, ரெட்ட தலைவலி வராது. தைராய்டு சரியா எலும்பு பலமா எண்ணெய் வச்சு தூங்கு. மூலாதாரத்துல வைக்கலாம், நல்ல தூக்கம் வரும். அப்ப கரெக்டா இதை மட்டும் பேரா தைராய்டு பண்றது. தைராய்டு எப்படி பண்ணீங்கன்னா பேரா தைராய்டு பண்ணிடுறது. ரைட்டா? அவ்வளவுதான். இதான் தைராய்டுக்கான புள்ளி. தைராய்டு பண்ணிடுது. தைராய்டுக்கு எதுக்கு வருது?